வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months அப்புறமா 18 days எக்ஸாக்டாக ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சோர்சஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அது ஒரு முக்கியமான சோர்ஸ். அதுக்கப்புறமா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதர் கண்ட்ரீஸ் அவங்களோட கான்ஸ்டியூஷன் என்னவோ அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 countries இல்லைனா அதுக்கு மேலே எடுத்திருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ப்ரொவிஷன்ஸ்லாம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது யார் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இது எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 3 சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இந்த கான்ஸ்டியூஷன் வரும்போது 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் இனிஷியலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 448 இருக்குது. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 106 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் பவர்ஸ் யார் பண்ணுவாங்க, அந்த அமெண்ட்மெண்ட்டில் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட்டுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் பண்ணுறதுக்கான பவர் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இருக்கும்போது 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 395 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அமெண்ட்மெண்ட் மூலிமா 448 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இந்த 12 ஷெட்யூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் பாரோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். ஸோ கவர்னன்ஸ் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா ஃபெட்ரல் பிளான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ரிலேட்டடாக நம்ம ஜெர்மனி ரிலேட்டடாகவும் பார்ப்போம். ஓகேங்களா? பட் ஆனால் அதே நேரத்தில் மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து சோர்ஸ் எடுத்து அதில் அப்படி நமக்கு எது தேவையோ அப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஆக்ட் தான் பிரிட்டிஷ் இருக்கும்போது கடைசியாக பாஸ் பண்ண ஆக்ட். ஸோ அதனால் அந்த சோர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தேவைப்படுச்சோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லைன்னா ஸ்டேட் லெவலில் ரிலேட்டடாக இருக்குது, அது ரிலேட்டடாக இருக்குது. அப்புறம் கவர்னர் ஆஃபீஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1935 ரிலேட்டடாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜுடிஷரி இதுவுமே 1935 ரிலேட்டடாகவே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் தான் ஒரு 5 முக்கியமான டேர்ம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்போம். இது வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 35. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 14 32 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து சில ஆர்டிகல்ஸ் மூலமாக பிரிச்சிருக்கோம். இதில் 32 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் யூனியன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம்ல. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் எடுத்துருக்கோம். அப்புறம் எலக்டோரல் காலேஜ்னால் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் எலெக்ஷன் இருக்குது, இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம லோக்சபாவுக்கு டைரக்ட் எலெக்ஷன் ரிலேட்டடாக நடக்கும். ஆனால் இதுவே ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நடக்கும். அதில் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணும்போது எலக்டோரல் காலேஜ் ரிலேட்டடாக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா இட்ஸ் குட். ஆர்டிகல் 13 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைனா லெஜிஸ்லேட்டிவோட ஆக்ஷன் வந்து இட்ஸ் வயலேட்டிங் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இல்லைனா பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூ மூலிமா அது நல்ல வாய்னு டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அண்டர் த லா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 14 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இங்கே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்டர் லா வந்து நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் எடுத்துருக்கோம். ஆர்டிகல் 14 2 விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்று இபிஎல், இன்னொன்று இபிஎல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இபிஎல்ங்கிறது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இபிஎல்ங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா.
ஓகேங்களா. இப்போ நான் ஒரு மர்டர் பண்ணாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் மர்டர் பண்ணாலும் சரி, 2 பேருமே ஐடென்டிக்கலாக ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கோன்னா 2 பேத்துக்கும் சேம் பனிஷ்மெண்ட் தான். அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறத கான்செப்ட். ஆனால் இந்த இபிஎல் மட்டும்தான் யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஸ் அ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கமாண்டர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார் ஒரு கண்ட்ரி மேலே டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. அது அந்த கான்செப்ட் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஏன்னா எப்படி இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனும் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா. இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவர். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி எந்த ஆர்டிகல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 50லையும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 50ங்கிறது டிபிஎஸ்பியிலேருந்து வரும். பட் ஸ்டில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிங்கிறது ஜுடிஷியரியில் வேறு எந்த ஒரு ஆர்கனும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். செப்பரேஷன் ஆஃப் பவர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக ஃபிட் ஆகும். நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் சில இடங்களில் ஓவர்லேப் ஆவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கும். ஸோ இதுதான் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்த விஷயம். நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா பிரிட்டிஷ் தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மையும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இங்கே இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்கு தனியாகவோ இல்லைன்னா கேரளாவோ இல்லை மற்ற ஸ்டேட்டுக்குன்னு தனியாக இல்லை. இப்போ யூஎஸில் எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டேட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். அது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாங்கிறது பார்த்தீங்கன்னா லா தான் சுப்ரீம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பீக்கர். அந்த லோக்சபாவில் இல்லைனா இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். ஸோ அந்த பார்லிமெண்ட்குள்ளே இந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது மற்ற விஷயங்கள் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து கனடாலேருந்து என்ன எடுத்திருக்கோம்னா குவாசி ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கிடையாது, குவாசி ஃபெட்ரல். எப்பயுமே ஒரு டேர்முக்கு முன்னாடி குவாசின்னு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான். பட் ஆனால் அது மாதிரி அப்படிங்கிற மீனிங் ஆகும். மேபி நம்ம குவாசி கான்ட்ராக்ட்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாசின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியல்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் திருப்பியும் அது குவாசி ஜுடிஷியல்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் எக்ஸிக்யூட்டிவ் யாராச்சும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்படிங்கிற போது குவாசி ஃபெட்ரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடாலேருந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஏன் இதை குவாசி ஃபெட்ரல்னு சொல்கிறோன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க யூனிட்டரி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபெட்ரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து எடுத்திருக்கும். அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட. ஸோ அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூலில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டுன்னு இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட் இருக்கும், அப்புறமா கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பிரிச்சிருப்பாங்க யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, யாரெல்லாம் எதுக்கு லா மேக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். ரெசிடென்ஷியல் பவர். இப்போ இந்த லிஸ்ட்டில் சொல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிடென்ஷியல் பவர் வந்து யாருக்கு போய் சேரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம கனடாட்டன் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்ஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ஆர்டிகல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் சப்போஸ் தெரியலனா ஆர்டிகல் 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் விச் இஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்குது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரிஜினல், அப்பீலேட், இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்திட்டையும் இருக்கும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அது ஆர்டிகல் 143 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் பவர் டு அப்பாயிண்ட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ சென்டர் வந்து கவர்னர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடாட்டன் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்ட்லேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. இது எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 4ல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸுங்கிறது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது, அதில் ஒரு ஹவுஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மூலியமாக எலெக்ட் ஆகி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனும் நடக்கும். இந்த நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ரிலேட்டடாக இருப்பாங்க, அவங்கள நாமினேட் பண்ணி வருவாங்க. இதில் சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு வாட்டி ராஜ்யசபா மெம்பராக இருந்திருக்காங்க.
ஸோ அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன். ஸோ இந்த எலக்டோரல் காலேஜ்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் ஃபார்மேட்டுங்கிறது அயர்லாண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். இந்த ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்துருக்கோம்னா கான்செப்ட் ஆஃப் ரிப்பப்ளிக். ஸோ ஜனவரி 26 வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு மீனிங் என்னென்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் அவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதாவது எலெக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் இல்லாமல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரிப்பப்ளிக் மூலிமா தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஆஃப் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த டேர்ம்லாம் ப்ரியாம்பலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து அந்த மோட்டோவில் என்ன இருந்துச்சோ அதை ஆஸ்பர் ஆகி நம்ம வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனில் தான் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் ஷெட்யூல் 7ல் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. அதில் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பவர் ஆஃப் நேஷனல் லெஜிஸ்லேச்சர் டு எனாக்ட் லாஸ், டு இம்ப்ளிமெண்ட் ட்ரீட்டிஸ், ஈவன் ஆன் மேட்டர்ஸ் அவுட் சைட் த ஜென்ரல் ஃபெடரல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஸோ இந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ 8ங்கிறது இருக்குது, 2 ஹவுஸும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்காக இல்லைனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா, ஓகேங்களா. சப்போஸ் வந்து ஒரு பில் பாஸ் பண்ண முடியல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து ஜாயின்ட் சிட்டிங்காக பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் தான் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஜாயின்ட் சிட்டிங்க்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. இது வந்து எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் சோவியத் யூனியன், USSR. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A இருக்குது. இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து சோவியத் யூனியன் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகணும். இந்த பிளானிங் கமிஷன், இந்த 5 years பிளான்ஸ் ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே USSRலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐடியல்ஸ் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இதுவுமே ப்ரியாம்பிளில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்ன இன்ஸ்பயர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஆர்டிகல் 368. ஸோ இதில் தான் நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கும். இது தான் திருப்பியும் பேசிக் ஸ்ட்ரக்சர், அது ரிலேட்டடாக வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் மூலிமா பார்லிமெண்ட்டோட அந்த அமெண்டிங் பவருக்கு சில லிமிடேஷன்லாம் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது கேசவநந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க, 1973 கேஸ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ரிலேட்டடாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரிலேட்டடாக அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனிலேருந்து நம்ம என்ன பாரோ பண்ணியிருக்கோம்னா எமர்ஜென்சி பவர்ஸ், ஓகேங்களா. இந்த எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்குது. ஆர்டிகல் 352, அப்புறம் ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. இது வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜெர்மனிலேருந்து தான் எடுத்துருக்கும். ஆனால் நேஷ்னல் எமர்ஜென்சி டைம்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் எந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 and 21 சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாங்கிறது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா ஆர்டிகல் 21 படிச்சிருப்பீங்க ஸ்பெசிஃபிக்காக. அதாவது ஒருத்தவங்களோட லைஃபையோ இல்லை லிபர்ட்டியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் பை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு பேரலான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நம்ம ஃபாலோ பண்ணுறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் மெயின் சோர்ஸ், ஓகேங்களா. நம்ம கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 3 சோர்ஸ் இருக்குது.
இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சோர்ஸில் ஒரு சோர்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஏன்னா மீதி 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஒன்று 1935 ஆக்ட்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அது எப்போனா ஜவஹர்லால் நேரு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சில கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ 10 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அது கூட கனெக்டடான சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.